காலையிலையோ சாயங்காலமோ எனக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுற விஷயம் டீ தாங்க. ஸோ அன்றைக்கும் அதே மாதிரி கிச்சனில் போய் டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டீ போட்டுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் டீ குடித்தோம். குடிக்கும்போது அவரும் நானும் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே குடித்தோம். எனக்கு டீ எவ்வளோ பிடிக்கும்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் எந்த ரீல்ஸோ போஸ்ட்டோ பார்த்தா ஃபஸ்ட்டு எனக்கு தான் அனுப்புவாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு சரியான டீ பைத்தியம்னு. காலேஜில் யாரோ எங்கேயோ டீன்னு பேசினா கூட ஃபஸ்ட்டு போய் டீ வாங்கி குடிக்கிற ஆள் நான் தான். அப்படி இருந்தேன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா என்னோடய டீ குடிக்கிற ஃப்ரீக்வன்சியே குறைஞ்சிருச்சு. காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்றுன்னு ஆகிடுச்சு. ஏன்னா நானே போட்டு குடிக்கிறனால. அம்மா வீட்டில் இருக்கும் போது இப்போ போனாலும் சரி கேட்கும் போதெல்லாம் டீ கிடைக்கும். ஸோ அப்போ குடிச்சிட்டு தான் இருக்கேன். ஏன்னா என் டீயில் சக்கரை ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை ஒரு பாசிட்டிவாக நினச்சி என்றைக்கோ ஒரு நாள் 4 டீ குடிக்க தப்பில்லை அப்படின்னு நினச்சி குடிச்சிட்ருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு டீ பிடிக்கும். ஸோ டீ முடித்ததுக்கப்புறமா என் பையன் ஏஞ்சிட்டான். ஸோ அவனுக்கு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணி அவனுக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பாலும் பழமும் கொடுத்துட்டு அவன் கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அப்புறம் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறமா நானும் என் ஹஸ்பண்டும் ஜிம்முக்கு கிளம்பணும். ஸோ ஜிம் போகிறது எங்கள் 2 பேருக்கும் ஒரு பெரிய பெரிய மோட்டிவேஷனும் சரி, ப்ளஸ் எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குற இடம். எங்களுக்குன்னு நாங்கள் இருக்க டைம்ன்றது ஜிம்மில் மட்டும்தான். நான் ஃபஸ்ட்டு ஜிம் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணமே என் ஹஸ்பண்ட் தான். ஏன்னா நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போது வீக்லி 1 டே நாங்கள் மீட் பண்ணுவோம். அதை தாண்டி என்னைக்காவது ஒரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு நான் கேட்டேன்னா அவர் என்கிட்ட சொல்கிற ஒரே வார்த்தை நான் ஜிம் போகணும் அப்படின்னு சொல்லி. அவர் அடிக்கடி அதை சொல்ல ஓகே நானும் ஜிம்முக்கு போகிறேன், நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஜிம்முக்கு போக ஆரம்பிக்கும் போது எங்கள் அம்மாவும் சரி என் பாட்டியும் சரி சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை, ஜிம்முக்கு போனால் மேன்லி ஃபிகர் ஆகிடும், உனக்கு பெண்ணுக்கான அந்த அங்கனங்கள் வடிவங்கள்லாம் போயிடும் அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாமே கம்ப்ளீட்லி மித்தாங்க. அது எனக்கு அப்போ தெரியல, அதை நான் யோசித்தேன். ஆனாலும் நான் இல்லை நான் போவேன்னு சொல்லி போனேன். அப்படி மீறி அந்த மாதிரி எனக்கு நடந்திருந்தாலும் எனக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா இட்ஸ் ஓகே. ஸோ நமக்கு அது பிடிச்சா அது விஷயம் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தில் ஜிம் போனேன். அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை. அந்த மாதிரி நடக்காது அன்டில் அதர்வைஸ் உங்களுக்கு அந்த விருப்பம் இருந்து நீங்கள் அதுக்கான ட்ரைனிங் பண்ணால் மட்டும்தான் நடக்கும்ன்றது எனக்கு ஜிம்முக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜிம்மை பற்றி ஒன்றுமே தெரியாத பர்சன் தான். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் டெய்லி ஜிம் போவேன். அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆகுது ஜிம் போயிட்டு வர பழக்கம் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அது ரொம்ப ஹாப்பினஸ் கொடுத்துச்சு. ஜிம் ஃப்ரெண்ட்ஸோட ஜிம் பண்ணுறது எனக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் ஜிம்முக்கு போனேன்னா எப்படா முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம், ஏன்னா அவன் வெயிட் பண்ணுவான், நீ டைம் ஆச்சு அப்படின்னு அரிபரியாக ஜிம் பண்ணுற டைமும் இருக்குது. சில டேஸ் சீக்கிரமாக போயிட்டேன்னா பொறுமையாக ஜிம் பண்ணிட்டு வர டேஸும் இருக்குது. ஸோ இட்ஸ் ஆல் குட் அப்படின்ற மாதிரி. ஸோ அன்றைக்கும் ஜிம் முடிச்சுட்டு பக்கத்தில் இருந்த டீ கடைக்கு போய் ஜூஸ் குடித்தேன். ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவர் சாப்பிடணும். ஸோ அவர் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தார். அது வரைக்கும் என் பையன் கூட நான் விளாண்டுட்டு இருந்தேன். இல்லைனா அவன் அவரை சாப்பிட விட மாட்டான். அப்புறம் நானும் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து டிவியெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அப்புறம் தூங்க போயிட்டோம். ஸோ இதே மாதிரி தான் என்னோடய மோஸ்ட் ஆஃப் த ஈவினிங்ஸ் இருக்கும். அதில் என்னைக்காவது ஒரு நாள் டிவியேட் ஆகும். ஒன்று நாங்கள் வெளியே போயிடுவோம், இல்லை வீட்டிலே இவன் கூட விளாண்டுட்டு இருப்போம்.